பண்றவா? நான் இது சாப்பிடுறேன். என்னது அது? பித்தளை அன்பு சைடா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாமா? என்ன ஹெல்ப்? எவ்வளவு அழகா இருக்க. மூஞ்சி மோகனே பாரு எப்படி இருக்குன்னு. அடி போடி. லூஸ் பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு வந்து டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று சொன்னதான் இன்றைக்கும் தண்ணி வரல. இன்னைக்கு ஃபுல்லாகவே நல்ல வேலைங்க. ஓகே, என்னென்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. நேற்று நைட்டில் இருந்தே இங்கே நல்ல மழைங்க. காலையில் 5:30 கூட மழை பெஞ்சிட்டு இருந்தது. சத்தம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு இன்றைக்குமே டே ஷிஃப்ட்டு வந்து ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு தெரில, புதுசாக டே ஷிஃப்ட்டு ஃபுல் நைட்டு ஆஃப் நைட்டு 3 ஷிஃப்ட்டுமே 20 நாள் மாற்றிருக்காங்க. அதனால் இப்போ அம்மா டே ஷிஃப்ட்டு தான் போயிட்டுருக்காங்க. இது அம்மா போனதுக்கப்புறம் ஒரு 6:45 இருக்கும். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. வெளியே கிளைமேட் இப்படி தான் இருந்தது. மறுபடியும் மழை வருமா என்னன்னு தெரியல. அம்மா தான் இன்றைக்கி கோலம் போட்டாங்க. நம்ம மேடம் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். குழம்பு வந்து வெண்டைக்காய் குழம்பு நேற்று நைட்டே செஞ்சிட்டோம். குழம்பு இருக்குது. இப்போ வந்து டீ குடிச்சிட்டு இந்த அவரைக்காய் மட்டும் பொரியல் செய்ய போகிறேன். அப்பா சண்டே மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் இங்கே பாருங்கள் லேட் ஆகிடுச்சு சமைக்கிறது. காஞ்சிருச்சு. இதான் பொரியல் செய்யணும். பொரியல் செஞ்சு முடிச்சிட்டேன். சமையல் வேலை முடிஞ்சது. தேஜு படிச்சிட்ருக்கா. டைம் இப்போ ஒரு 2:30 இருக்குங்க. காலையில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு தென்னந்தோப்பில் மோட்ரு ஓடிச்சு. அங்கேருந்து தான் தண்ணி தூக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி நானும் அம்மாச்சி சேர்ந்து தூக்கிட்டு வந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சு. அதே மாதிரி நேற்று துணி துவைச்ச இடத்துல துணி துவைச்சிட்டு பாப்பாவுக்குமே இப்போ சுடுதண்ணி காய வச்சு குளித்ததுக்கப்புறம் எனக்கு சுடுதண்ணி காயுது. பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்காக வதக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் வந்து பாகற்கான்னு சொல்ல மாட்டோம், பாவக்காய் குழம்பு பாவக்கான்னு தான் சொல்லுவோம். அது வதங்கினா சரியாக வரும். மதியம் சமைக்கும்போது பயங்கரமான காற்றுங்க. வேப்ப இலையெல்லாம் உதிர்ந்துக்கிட்டே இருந்தது. அதனால தான் பாவக்காய் வதக்கும்போது தட்டு போட்டு மூடியிருந்தேன். குளித்ததுக்கப்புறம் இப்போ பாப்பாவுக்கு பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நான் உங்கள் சேனல் ஆரம்பத்துலேருந்தே பார்க்குறேன். அப்போல்லாம் வியூஸு 30K 50K கூட போகும். ஆனால் இப்போ வந்து 1000 அந்த 20Kக்குள்ளே இருக்கேன். நீங்கள் வந்து இப்படியே இருக்கட்டும் நினைக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடாது, உங்கள் நலம் விரும்பின்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே நீங்கள் க்ரோத் பண்ணணும், ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உண்மையாகவே இந்த வியூஸ் வந்து போதும் நான் நினைக்கவே இல்லை. என்னென்னா, நான் தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை விட சரியாக ட்ராவல் எதுவும் போடுறதில்ல. வீட்டிலே இருக்கேன். அவர் வேறு அங்கே இருக்கார். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்னால் முடிஞ்ச வரையும் நான் அப்லோட் பண்ணுறேன். சில பேர் அந்த மாதிரி வீடியோஸுமே சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோவில் விட்டு போன வியூஸ் எல்லாமே நான் ஒடிசாவுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் கண்டிப்பாக ஜனவரிக்கு அப்புறம் ஊருக்கு போயிடுவேன். இப்போயும் சொல்கிறேன், சேனல் இப்படியே ரன் பண்ணணும்னு நினைக்கல. உண்மையாகவே க்ரோத் பண்ணுவேன். ரொம்ப நன்றி. இப்போ பாவக்காய் வதக்கியாச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்காக வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளியெல்லாம் கட் பண்ண போகிறேன். இன்றைக்கி குழம்பு சீக்கிரமாக வைக்கிறது காரணம் வந்து நைட்டு அண்ணா வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. முன்னாடியே சமைச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப கூலாயிரும். அதனால தான் ஃபஸ்ட்டு குழம்பு வச்சிடலாம். என்ன கொடுத்தாங்க பாட்டி? வறுக்கி வை இருக்கட்டும். இப்போ வந்து குழம்பு தாளிக்க போகிறேன். என்ன
பண்ணுறவன்? நான் இது சாப்பிடுறேன். என்னது அது? பித்தளை அன்பு சைட்டா சாப்பிடுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெயில் வதக்குனதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பாருங்க. நல்லா இருக்கா? கசக்கலையா? குழம்பு தாளிச்சாச்சு, கொதிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் கூட தேய்ச்சி சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த பலாக்கட்டை ஒடிசாவில் வந்து பீடான்னு ஒடியா லாங்குவேஜில் பீடான்னு சொல்லுவோம். அதை எடுக்கிறது கூடவாம்மா நீ என் கூட சண்டை போடுற? ஏன்? நான் எடுத்துட்டு போய் பாத்திரம் விளக்குறீங்களா, அதனால அந்த பொண்ணுக்கு நான் தான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா? எடுத்த பொருளை எடுத்த இடத்துல இருந்தே வைக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். எப்போதுமே என்ன சொல்லுவேல, இப்போ நீ தான் எடுக்கணும், நீ தானே கொண்டுட்டு போனேன்னு என்னை கேள்வி கேட்குறா. பதில் சொல்ல முடியல. டைம் இப்போ 4:10ங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு கொதிஞ்சிருச்சு. உள்ளே இறக்கிட்டு வந்து வச்சுட்டேன். இனி சாப்பாடு மட்டும் செய்யணும். ஒரு 4 மணிக்கு மேலே அந்த அளவுக்கு காற்று இல்லை. உள்ள கொதிது. அரிசி போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் தான் போய் குளிக்கணும். சுடுதண்ணியும் காஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் குளிக்க முடியல. இன்னைக்கு ஈவினிங் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுங்க. சாப்பாடு வெந்துட்டுருக்கு. எனக்கு குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி எல்லாமே கலக்கிட்டேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. தேஜுவை சும்மா இந்த ஒரே ஒரு விறகு மட்டும் உள்ளே தள்ளி விடுமான்னு சொல்லி பார்த்துக்க சொல்ல போகிறேன். சீக்கிரமாகவே குளிச்சுட்டு வரணும். குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே விளக்கியாச்சு. சாப்பாடு மட்டும் வடிச்சிட்டா முடிஞ்சு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாம்மா? என்ன ஹெல்ப்? எவ்வளோ அழகா இருக்க. டிவி போட்டு விடுறேன். சுட்டி டிவி பார்த்துக்கிட்டே நான் அப்பப்போ உன்னை கூப்பிட்டு சொல்லுவேண்ணா, இந்த ஒரே ஒரு விறகு மட்டும் உள்ளே தள்ளி விடுறியாம்மா? நான் குளிச்சுட்டு வரேன், சீக்கிரமாகவே வந்துடுறேன். இப்படி மட்டும் பண்ணேன், வேற எதுவும் செய்ய வேணாம். விடு விடு, போதும் போதும் போதும். அவ்வளோதான். சரி. டைம் இப்போ கரெக்டாக 5:30ங்க. அம்மா இப்போ தான் வந்தாங்க. பழைய குழம்பெல்லாம் சூடு பண்ணிட்டேன். பால் மட்டும் இன்னும் காய வைக்கல. இதுக்கப்புறம் தான் டீ குடிப்போம். அம்மா வந்துட்டாங்க. மேடம் வந்து டிவி பார்த்துக்கிட்டே முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, புதினா முறுக்கு. அம்மா குளிக்க போயிருக்காங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் கவுத்து விட்டுருந்தேன். இப்போ நிமித்தி கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் காய வைக்கலாம். வேலை விட்டு வந்த உடனே அம்மாவுக்கு இருக்கிற அந்த ஒரு அலுப்பெல்லாம் போயிடும். இப்படி 2 பேரும் விளையாண்டா, இவ பிடிச்சி கிள்ளி வைக்கிறதோ, இல்லை அப்புறம் அம்மா பிடிச்சி கிள்ளி வைக்கிறதோ, மூக்கை பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இப்படி தாங்க நடக்கும். டீ குடிக்கும் போதுமே நிறைய டைம் சிரித்து சிரித்து கீழே துப்பியிருக்கேன். சின்ன பிள்ளை குடிச்சா டீ கொஞ்சம் நிறைய குடிக்காதா? ஏன் நீ வேணுன்றதெல்லாம் குடிப்பியா? அடி போடி. நல்லா துப்பட்டுமா? நல்லா துப்பட்டு. டீயை ஊத்த வேறப்பா, 2 குத்து வாங்குவாப்பா. அதே எது அது பூராமா வந்துட்டு நீ சின்ன பிள்ளை கொஞ்சம் தான் குடிக்கணும் சொன்னியல்ல. நான் சின்ன பிள்ளை கொஞ்சம் தான் குடிப்பேன். அப்ப நீ கொஞ்சம் தான் குடிக்கணும். ஆனா பாரு, தாத்தாவுக்கு போய் இருக்கட்டும்.
டீ எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. நைட் ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ண போகிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய்.